Heaven is real and so is hell. இந்த உலகம் நிரந்தரமான இடம் கிடையாது. இங்கே இருக்கும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார், உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தை கடந்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நிஜமான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. பைபிளை போல பரலோகத்தை பற்றி பேசக்கூடிய புஸ்தகம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நரகத்தை குறித்தும் வேதம் எச்சரிக்கிறது, நாம் கவனிக்க வேண்டும். ஹெவன் இஸ் ரியல். நாம் நற்செய்தியை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும் போது அதனுடைய அற்புதமான விஷயம் என்னவென்றால், ஓ குளோரியஸ், மத்தேயு 24 40 42 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் எக்காலம் தொனிக்க போகிறது, சரிங்களா? அந்த நேரத்தில் ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தவன் கைவிடப்படுவான்னா, அது இயேசுவின் ரகசிய வருகையை குறிக்கிறது. கைவிடப்படுவான். எங்கே கைவிடப்படுவான்? உபத்திரவ காலத்துக்குள் கைவிடப்படுவான். பைபிள் ராப்சரை பற்றி பேசுது. சில கிறிஸ்தவர்கள் ராப்சரை நம்புவது கிடையாது, ஆனால் வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ராப்சர் பண்ணப்பட்டான், அவன் காணப்படாமல் போனான். எலியா, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அக்கினி ரதத்தில். அதனால் எக்காலம் தொனிக்கும் போது இயேசுவின் ரகசிய வருகையிலே ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பான் என்றால் நடக்கிற காரியம் என்னவென்றால், இயேசுவின் ரகசிய வருகையிலே அவன் எடுத்து கொள்ளப்படுவான். இந்த பூமியில் கிடந்து அதுக்கப்புறம் இருக்கிற உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, கொடூரமான காலங்கள், இதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.